கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஸ்மால் பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் நான் அரிசி ஊற போட்டு நான் வேக வச்சு தனியாக ஆற வச்சுட்டேன். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு உதிரி உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஆற வச்சு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. சாதத்தை நல்லா வேக வச்சு ஆற வச்சு இன்றைக்கி நான் வீட்டில் சாப்பாடு அரிசி நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சாதத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் பொடி இருக்குது இல்லையா, அந்த பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியிலே உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த பொடியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். உதிரி உதிரியாக சாதம் அருமையாக வந்துடும். உங்களுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் வடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ பாரு பழசு மாதிரியே நம்ம தயிர் சாதம் பண்ணி அவசர அவசரமாக நம்ம கிளம்புறத விட நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சமைச்சு வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டா நம்ம கரெக்டாக இருக்கும். அவ்வளோ சர்வ் பண்ண வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்